Okay. So we have already done what is in your Parichay syllabus la Visheshana Vishesham பண்ணிட்டோம். அடுத்தது அத் சந்தி, அது ஸ்வர சந்தி, அது ஃபுல்லா பண்ணிட்டோம். அடுத்தது கர்த்தரி கர்மணி, கர்த்தரி கர்மணியில லட் பண்ணினோம், லங் பண்ணினோம். அப்புறமா தவத்து ஆக்டிவா இருக்கும், இக்த பாசிவா இருக்கும், அதுவும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு லோட்லகார்ல கர்மணி, இன்னொன்னு விதிலிங்கோடு கர்மணி. விதிலிங்கோடு கர்மணி தான் தவ்ய தன் அணியர் அப்படின்னு. சோ அது நம்ம we will see today எவ்வளவு நம்மளால முடியும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். Please go to the Ashtamaha Pataha. Okay, because we have to depend on the book, because you don't get many exercises outside for lot, lung and all that. இவா syllabusல வச்சிருக்காளே தவிர we don't get it outside. அதனால we have to depend on the book. மிச்ச லட்டு லங் எல்லாம் கூட we can take, but this is கொஞ்சம் difficult. இப்ப everything is in passive here. Page 181 of a Tamil book, my book, I do not know, but Ashtamaha Pataha Bhasha Bhyasaha. So the English, Tamil, all of you can take it. Okay? So, Vijayalakshmi madam, padikka aarambiingo. Arivomata. Tvaya griham kamyatam. உன்னால் வீட்டிற்கு செல்லப்படட்டும். ஓகே, இப்போ one minute வெயிட் பண்ணுங்க. இப்போ இது என்னன்னா த்வயா கிரகம் கம்யதாம். இப்போ எப்படி நம்ம சொல்லுவோம்? த்வம் கிரகம் கச்சது, நீ வீட்டுக்கு போ. த்வம் கிரகம் கச்சது. சோ அந்த துவம் திருத்தியா விபக்தியா மாறி துவயாவாயிடுறது. கிரகம் கிரகம் முதல்ல திருத்தியா விபக்தியா. Anything you want to say, Sita Lakshmi madam? So what is there in the karmani? என்ன ஆயிடுறது? அந்த கிரகம் பிரதமா விபக்தியா மாறிடுது. திருத்தியா விபக்தியா இங்க இருக்கிற கிரகம், கிரகம் இஸ் நபும்சகலிங்கம். சோ பிரதமா விபக்தி and திருத்தியா விபக்தி both are கிரகம் only. அப்போ துவம் கிரகம் கச்சது. அப்ப அது பாசிவ்ல எப்படி மாறுது? துவயா கிரகம் கம்யதாம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கோம்? என்ன ரூல் அது? பாசிவா வரணும்னா கர்மணி பிரயோகத்தோட ரூல் என்ன? தாத்து பிளஸ் யகார பிளஸ் ஆத்மநேபதியோட ஃபார்ம். இதுதான் ஆரம்பத்திலேருந்து லட்டோ லோட்டோ லங்கோ எதா இருந்தாலும் இதேதான். லகாராஸ்ல மாற்றமே கிடையாது. ஓகே, பிரத்யில தான் மாற்றம் இருக்கும். தவத்து பிரத்யை will become இக்த. அது பட் இங்க லங்குனாலும் லட்டுனாலும் லோட்னாலும் what is that thing? ஒண்ணுமே கிடையாது. it is only the dhatu plus yakara plus the atmanepadi form. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஆத்மநேபதம் ஃபார்ம் என்னது? தாம் இதாம் அந்தாம். லோட்ல பாருங்க, தாம் இதாம் அந்தாம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டோம்னா இது பண்ணறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இப்ப நீங்க சென்டென்ஸை மட்டும் நீங்க படிக்க கூடாது. இந்த சென்டென்ஸ் உடைய கர்த்தரி வாக்கியம் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் யூ ஹேவ் டு see. துவயா கிரகம் கம்யதாம், இதை நான் சொல்லிட்டேன். துவம் கிரகம் கச்சது. அடுத்தது படிங்க விஜயலட்சுமி மேடம்.
சீதையா கிரந்தக பட்யதாம். சீதையால் புத்தகம் படிக்கப்படட்டும். சீதா சீதா கிரந்தக பட்யது. ஏன் யா வரணும் அங்க? ஏன் யா வருது? பட்டியத்து எப்படி வரும்? எக்காரா வந்து எதுல வரும்? கர்மணி பிரயோகத்துலதான் எக்காரா போடும். ஓகே, நான் இப்ப சொல்றது உங்களை கர்த்தரிய பண்ண சொல்றேன். கர்த்தரியில எக்காரா கிடையாது. அப்ப எப்படி வரும்? சீதா கிரந்தக கிரந்தக வருமா? யோசிச்சு பாருங்க. சீதா பிரதமா விபக்தி ஆயிடுச்சு. நீங்க சீத்தையாங்கிறது சீதா ஆக்கிட்டு பிரதமா விபக்தி. இப்ப நீங்க கர்த்தரி வாக்கியமா இத மாத்துரு. கர்த்தரி வாக்கியத்துல கர்ம பதம் என்ன வச்சனத்துல வரும்? என்ன இதுல வரும்? என்ன விபக்தியில வரும்? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தியில எது வரும்? கிரந்தகங்கிறது வந்து பிரதமா விபக்தியா மாத்தணும் நம்ம. கிரந்தகங்கிறது பிரதமா விபக்தி. இத நம்ம எந்த விபக்தியில மாத்தணும் இப்போ? துதியா விபக்தியா மாத்தணும். வெரி குட். அப்ப த்விதியா என்னவா வரும்? கிரந்தம். சீதா கிரந்தம் படத்தாம். தாம் எதுக்கு வருது? இப்ப இது தாம் வந்து என்ன ரூபம்? லோட்லக்காரோடு ஆத்மநேபதே ரூபம். இப்ப கர்த்தரியில நம்ம என்ன பண்ணணும்? கர்த்திருப்பதம் சீதா. அப்ப சீதாக்கு தக்கன நம்ம பண்ணணும். இது நம்ம இது பண்ண கர்த்தரி பிரயோகமா மாத்த சொல்லியிருக்கேன். அப்ப கர்த்தரியில என்ன பண்ணணும்? லோட்லக்கார் எப்படி வரும்? கர்த்தரி சொல்லுங்க. சாதாரணமா லோட்லக்கார் சொல்லுங்க. பட்டு தாத்துக்கு சொல்லுங்க. எந்த என்னது? தூதாம் அந்து வரும் இல்லையா? தூதாம் அந்து படத்தே படன். ஓகே, தூதாம் அந்து இப்போதைக்கு அதை வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி வரும்? பட்டது படத்து. சீதா கிரந்தம் படத்து. ஓகே. அப்போ சீதா புஸ்தகம் படிக்கட்டும் அப்படின்னா சீதா கிரந்தம் பட்டது. சீதையா கிரந்தம் படிக்கப்படட்டும் அப்படின்னா சீதையா கிரந்தக பட்யதாம். Is everybody following me? Or if you have any doubt, I'll explain it again. புரியுறதா? புரியுது மேடம். எஸ் மேடம். ஓகே. சோ நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கர்த்தரி வாக்கியத்துல நம்ம பரஸ்மைபதி ரூபத்தை எடுத்துக்கிறோம். இதுல பட்டுங்கிறது பரஸ்மைபதி தாத்து. சோ பரஸ்மைபதி ரூபத்தை எடுத்துக்கிறோம். நம்ம கர்மணி பிரயோகத்துல எக்காரம் போட்டு ஆத்மநேபதி ரூபமும் எடுத்துக்கிறோம். இதை மட்டும் மனசுல நம்ம வச்சிருந்தோம்னா எது வேணாலும் செய்யலாம். ஓகே ஓகேமா விஜயலட்சுமி மேடம். மூணாவது படிக்கிறோம் மேம். படிங்க. சேவகேன பாரக முக்கியதாம். வேலைக்காரனால் சுமை தூக்கப்படட்டும். சேவக பாரம் முக்கியதாம். முக்கியதாம் என்னவா வரும்? அது வந்து நானே சொல்லிருந்தேன். அது வந்து பகது. ஓகே, வஹ்ங்கிற தாத்து
அது வஹத்து. வஹத்து. வஹத்து அப்படிங்கிறதுதான் வா வந்து ஒரு பாணினிய ரூல் படி ஊவா மாறிடும் கர்மணியில வரும்போது. அதனாலதான் இப்போ நம்ம வஹு தாத்து லட்லக்கார்ல இருந்தாலும் உஹ்யத்தே தான் வரும். ஓகே, இப்ப வச் வச் அப்படிங்கிற தாத்து வந்து உச்சியத்தே அப்படின்னு வரும். வத் அப்படிங்கிற தாத்து வந்து உத்தியத்தே அப்படின்னு வரும். அத மாதிரி இது வக், இந்த வா எல்லாம் ஊவா மாறும் கர்மணி. அதே மாதிரி இது வஹ் அப்படிங்கிற தாத்து அப்போ உங்களுக்கு உஹ்யத்தேன்னு லட்லக்கார்ல வரும். ஓகே, இங்க வந்து உஹ்யதாம்னு வந்திருக்கு. ஓகே, சோ சேவகः பாரம் வஹது. புரிஞ்சுதா? சேவகः பாரம் வஹத்து. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. விசால மாதா நெக்ஸ்ட் பண்ணுங்க. விசால மாதா இருக்காங்களா? இல்லையா? ஓகே, உமா மேடம். Yes, madam. बालेन रसः खाद्यताम्. बालः रसं खादतुम्. भवर्तिः பாலேன ரசக காத்தியதாம் சிறுவனால் ரசம் ருசிக்கப்படட்டும். let the juice be tasted by the boy. பாலக ரசம் காதது. खादतु. भवर्तिः कार्यं क्रियताम्. Let the work be done by you. Let the work be done by you. भवर्तिः. பவத்பிஹி. भवद्भिः. பவத்பிஹி என்ன சப்தம்? பவான். பவான் வரும். பவத் சப்தம். ஓகே, பவத் சப்தம் பவான் வந்திருக்கு. அது என்ன என்ன லிங்கம், என்ன வச்சனம்? பிஹி. ஓகே, பவத்பிஹிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஓகே, பவத்பிஹி திருத்தியா விபக்தி பகுவச்சனம். பவான் காரியம் கரோது. பவான் வருமா இங்க? பவதி. இல்லம்மா, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இது வந்து பகுவச்சனத்துல இருக்கு. பகுவச்சனத்துல இருக்கு. பவதி காரியம். பவதி வராதுமா, பவதி வராது. பவதி பவான் ரெண்டுமே புல்லிங்க ஸ்திரீலிங்க ஏகவச்சனம். பவத்பிஹிங்கிறது திருத்தியா பகுவச்சனம். அப்ப பிரதமா பகுவச்சனம் என்னவா வரும்? ஓகே ஓகே, பவத்யஹ. பவத்யஹ காரியம் கரோது. கிரியதாம் கரோது. கரெக்ட்டா? இல்ல, தப்பு. பவத்யஹ. சரி, பவத்யஹ சொல்லலாம். ஓகே, பவான் பவந்தௌ பவந்தஹ அதுவும் சொல்லலாம். பவத்யஹவும் சொல்லலாம். ஓகே, காரியம் ஓகே. என்ன நபும்சகலிங்க காரியம் பிரதமா தித்தியா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப கிரியதாம்ங்கிறது என்ன வரும்? கிரியதாம் க்ரீ அப்படிங்கிறது பாசிவ்ல இருக்குன்னா ஆக்டிவ்ல என்ன வரும்? கத்தரியில என்ன வரும்? அந்த என்ன தாத்து அது? கிரு தாத்து. கிரு தாத்து. அப்ப கிரு தாத்து வந்து ஒரு பகுவச்சனம் என்னது? உத்தம புருஷ பகுவச்சனம் என்னது? பகுவச்சனம் கரோதி. கரோந்து அந்து வரணுமா? இருங்க மேடம். கரோத்தியோட கரோத்து. கரோத்து கரோத்து கரோத்தாம் கரு
कुरुतः करुन्तः वा करोतु करोतु कुरुतां कुर्वन्तु 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 Correct? भवत्यः कार्यं कुर्वन्तु ஓகே மேம் இப்போ புரிஞ்சது குருவந்து குர்வந்து அதாவதுமா நம்ம தாத்துவையும் சப்தாவையும் நம்ம ம் டிப்ஸ் ஆஃப் த ஃபிங்கர் வச்சுக்கலைன்னா எல்லாமே நமக்கு கஷ்டம்தான். ஓகே ஓகே சப்தமும் நம்மளுக்கு வச்சுக்கணும், தாத்துவும் வச்சுக்கணும், அப்பதான் நம்மளால செய்ய முடியும். அடுத்தது பண்ணுங்க. अस्माभिः चित्राणि दृश्यन्ताम् वयं चित्राणि 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 दृश्यन्ताम् வந்து दृश्यन्ताम् திருஷ் தாத்து திருஷ் தாத்துக்கு லட்லகார் முதல்ல யோசிங்கோ. பஷ்ய பஷ்ய பஷ்யதி வரும். அப்ப லோட்லகார் யோசிங்கோ. லோட்லகார்ல வந்து பஷ்யந்து தூதாம் அந்து அப்படி நினைச்சுக்கணும். ஆமா பஷ்யந்து அவ்வளவுதான். சித்ராணி இப்படி நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா போனாதான் உங்களால செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் செய்யறது. ஓகே ஓகே புரிஞ்சது. ஓகே மேம், யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். பஷ்யந்து ஓகே. விசாலா மாதா வந்துட்டு போல இருக்கு. Can you do the next one? நமஸ்காரம் மாதா. எஸ். தைஹி பலானி காத்யந்தாம், அவர்களால் பழங்கள் சாப்பிடப்படட்டும். தே பலானி காதந்து, தே பலானி காதந்து. பாரதேன விஜயः பிராப்யதாம், भारतः विजयं प्राप्तु. माता ரைட்டா மாதா? பாரதः கிடையாதுமா, பாரதம் தான். ஓ சாரி மாதா. பாரதம் விஜயம் 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 என்ன வரும்? இந்த பிராப்யதாம் இருக்கு, இது சிங்குலர். இப்ப பிராப் ஆப் மட்டும் தான் எடுத்துக்கணும். பிரா வந்து உபசர்க்கம். பிராப்து தானே மாதா? அப்ப எப்படி வரும்? பிராப்து தானே? பிராப்னோ கரெக்ட்மா. அடுத்தது முடியும் போது பாரதம் விஜயம், புரியல மாதா. இது லட்லகார் சொல்லுங்கம்மா. ஓ சாரி, லட்லகார் தீதகந்தி. சோ அப்ப கரெக்ட். அப்ப சொல்லுங்க, அது என்ன வரும்? பிராப்தியா? பிராப்னோதி வராதா? பிராப்னோதி கரெக்ட் மாதா. பிராப்னோதி. அப்ப லோட் என்ன வரும்? முதல்ல லட்டுக்கு போங்க. ஏன்னா முதல்ல லோட்டுக்கு போனா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். முதல்ல லட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. பிராப்னோதி வருது. அப்ப என்ன வரும் அதுல? பிராப்னோதி பிராப்னுதா. லோட்ல என்ன வரும்? பிராப்னோது தானே? பிராப்னோது தான். ஓகே பிராப்னோது. முதல்ல அதான் மாதா சொன்னேன் பிராப்னோது. அப்புறம் சொன்னேலா? முதல்ல அதான் எனக்கு விழலையேமா, எனக்கு சரியா விழல. பிராப்னோது தான் மாதா சொன்னேன். இல்ல நீங்க பிராப்தோன்னு சொன்னேன், பிராப்னோது சொல்லல. ஓ சாரி. ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் ஓகே சார். இட்ஸ் ஓகே. சாரி சார். ஜஸ்ட் இல்ல நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வேற நான் என்ன சொல்றேன், எல்லாருமே முதல்ல லட்லகாருக்கு வந்துருங்க. லட்லகார வந்துட்டு நீங்க லோட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா இர்ரெகுலர் வெர்ப்ஸ், ரெகுலர் வெர்ப்ஸ் நமக்கு தெரியும். இல்ல மாதா கரெக்ட். பிராப்னோதி பிராப்னோது ரைட். அதுதான். அப்படி பண்ணினீங்கன்னா ஈஸியா வந்துடும். அடுத்தது பண்ணுங்க. ஓகே. सर्वैः संस्कृतं स्मर्यताम्, सर्वे संस्कृतं स्मरति स्मरन्तु.
स्मरतु இல்ல மாதா சர்வே பகுவச்சனம். So சர்வே சம்ஸ்கிருதம் ஸ்மரந்து. பக்கத்துல வந்துட்டே ஸ்மரந்து. அவ்வளவுதான், ஸ்மரந்து. ஓகே ஓகே, தன்யவாதக மாதா. இந்த அடுத்து ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதையும் பண்ணிடுவோம். ஓகே மாதா. பவதா ஸ்வாகத பாஷணம் क्रियताम्. भवता भवत् शब्दं भवता. ओके. भवान् स्वागत भाषणं क्रियताम्. सो क्रियताम् வந்து ஓகே. என்ன தாத்து? கிரிய தாத்து மாதா. அப்போ அதுக்கு என்ன வரும்? லட்லகார் குருதே. பவான் வந்து சிங்குலர் தானே? சிங்குலர். ஆமா, மேக கரோதி. அப்போ கரோதி அப்ப கரோது. அவ்வளவுதான். ஓகே. பவான் சாகபாஷணம் கரோது. ஏகவச்சனம் மாதா. சாரி, ஏகவச்சனம். க்ஷம்யதா மாதா. No, don't say Shamyatam all. Just understand. Yeah, now I got it, Mata. Yeah, please. எல்லாருக்குமே அதுதான் சொல்றேன். நீங்க லெட்டர்ல பண்ணி பார்த்துட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களை அறியாமலே புரியும் நம்ம எங்க எப்படி பண்ணணும்னு வரும். டைரக்டா லோட்டுக்கு போனா ப்ராபப்லி ஐ திங்க் தட் we will not know which is the regular verb, which is the irregular verb. அதெல்லாம் தெரியாது. we may தப்பு பண்ணலாம். இப்ப கிரியதாம்ங்கிறதெல்லாம் வந்து கிரு தாத்துக்கும் கிரியத்தே நம்மளுக்கு ஆத்மனைப்பதையில கிரியத்தேன்னு கர்மணியில வருது. ஆத்மனைப்பதையோட தே யாப் வருது. ஸோ கிருங்கிறது கிரியத்தேன்னு ஆயிடுது. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கா இது? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. क्षम्यतां माता, अहं पार्वती हरिहरन्. அந்த ஃபோர்த் சென்டென்ஸ்ல பாலேன ரசம் ஸ்வாத்யதாம்னு இருக்கு. ஆக்சுவலி காத்யதாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸ்வாத்யதாம்னா எப்படி வரும்? அது ஸ்வாத்யதாம் கரெக்ட். ஸ்வாத்யதாம் அப்படினா ஸ்வாதயதி. ஆமா, ஸ்வாததி. தாத்து வந்து ஐ திங்க் ஸ்வாத் தான் நினைக்கிறேன். ஸ்வாத்யதி தான் வரும். ஆமா, ஸ்வாதயதி. I will check and tell the dhatu whether it is prathama ganava like a chaturthi ganava nu enakku therilla. Probably I think it is divadi ganava irundana ya varum adile ya. Okay okay okay. அப்ப அது எப்படி மாறும்னு பார்க்கலாம். I will tell you. நான் அத காத்யதாம்னே பார்த்துட்டேன். அதான். ஓகே ஓகே மேம். So excuse me madam, ஒரே நிமிஷம். இந்த 10th sentence சொன்னீங்க பவதா, அது என்னது எனக்கு புரியல. அதுக்கு என்ன எப்படி மாத்தணும்? திருத்தியா விபக்திமா பவத் சப்தம் எப்படி வரும்? பவான் பவந்தோ பவந்தஹ, பவந்தம் பவந்தோ பவதஹ, பவதா பவத்யாம் பவத்பிஹி, அப்படி வரும் இல்லையா? பவான் பவத் சப்தம் ஞாபகம் இருக்கா? பவத் சப்தம் இந்த மறந்து போயிட்டேன். ஓகே மேடம், நான் எழுதிக்கிறேன். பவதா வந்து திருத்தியா விபக்தி. சரி, ஓகே மேடம். அப்போ முதல் பிரதமா விபக்தி என்ன வரும்? பவான் தான் வரும். பவான். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். அதுக்கு தக்கன இங்க கிரு தாத்து. ஓகே, அது எனக்கு புரிஞ்சிடுது. பவான். ஓகே, தேங்க் யூ மேடம். இப்ப அடுத்தது இதே மாதிரி இந்த இங்க வாங்க. Anybody else wants to ask any doubt? Nokia 6 யாரோ இருக்காங்க. ஏதாவது டவுட் கேட்கணுமாமா? ஓகே. சீதாராமன் சார், பேஜ் 185 வாங்க. அந்த சென்டென்சஸ் ஓகே, வாசிக்கிறேன் மேடம். ஏவல்
ஏவல் வினைகளைக் கொண்டு லோட்லக்காரகா கீழ்காணும் கர்த்தரி பிரயோகத்தை கர்மணி பிரயோகமாக மாற்றவும். உதாகரணம், நிருபகா தேஷாம் ரக்ஷது, நிருபேண தேசகா ரக்ஷதாம். அடுத்தது பண்ணுங்க. ரெண்டு சென்டென்ஸ், 2 sentences பண்ணுங்க சார். அஸ்து மாதா. சக தர்மம் பாலயது, தேன தர்மம் பாலயதாம். பாலயத்தாம் வருமா இல்ல பால்யத்தாம் வருமா? பால் தான் ஷமிதா மாதா, பால்யதாம். நான் பால் தானே எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலயதி பால் பிளஸ் அதுதான். அதனால நம்ம பால்யதாம் லான்னு சொல்லிட கூடாது. ஓகே, அஸ்து மாதா, அஸ்து மாதா. அடுத்தது பாலகः கிருஹபாடம் லிखतु, பாலகேன கிருஹபாடம் லிख्यताम्. லிख्यताम्. ஓகே, धन्यवाद. ஓகே சார், யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். சீதா லட்சுமி மேடம். மேடம், லலிதா ரங்கவல்லி லிக்கத்து, லலிதேன கரெக்டா மேடம்? லலிதேன. லலிதா என்ன லிங்கம்மா? லலிதா வந்து ஓ லலிதாயா ஸ்ரீலிங்கம். அப்ப எப்படி வரும்? லலிதயா இல்ல லலிதயா. நோக்கியா, நோக்கியா. I think it is Mangala madam. Madam, can you please mute yourself because நீங்க பேஜ் திருப்பறதெல்லாம் இங்க சவுண்ட் வருது. ஓகே. So லலிதயா ரங்கவல்லி லிக்கியதாம். என்ன வரும் சொல்லுங்க திரும்பவும். லலிதயா. ஓகே, லலிதயா இல்ல ரங்கவல்லியும் திருப்பி வராது. ரங்கவல்லியும் துத்தியா பக்தி. கர்மணியில போகும்போது பிரதமாவா மாறணும். பிரதமா என்ன வரும்? பிரதமா வந்து வெறும் ரங்கவல்லி தான் வரும். ரங்கவல்லின்னு வரும். ஓகே, ரங்கவல்லி வெறும் இம் இல்லாத. லலிதயா ரங்கவல்லி லிக்கியதாம். அடுத்தது பண்ணுங்க. கீதா பிரார்த்தனாம் காயத்து வந்து கீதையா வெறும் பிரார்த்தனா காயத்து வந்து வெறும் இந்த இது வந்து வெறும் தானே. இந்த இல்ல அதாவது நம்ம காயத்தை வந்து முன்னாடியே ஐ திங்க் நம்ம காயத்தாமா இல்ல நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து பார்த்திருக்கோம். கீயத்தேன்னு பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? லெட்ல ஆமா 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 பார்த்திருக்கோம். அப்போ கீயதாம். கீயதாம். சரி சரி, ஓகே சரி ஓகே மேம். அடுத்தது சீதா லட்சுமி. சாரதா மேடம். नमस्कार जी। सुशीलः स्वच्छतां करोतु, सुशीलेन स्वच्छतः स्वच्छः குழப்பிக்கிறேன். சுஷீலக சுஷீலேனன்னு சொல்லிட்டேன். சுஷீலக ஸ்வச்சதாம்னு வந்திருக்கு. அப்போ கச்சத்தக வருமா? ஸ்வச்சக ஜி, ஸ்வச்சக வரணும். என்ன சப்தம் அது? சப்தம் என்னது சொல்லுங்க. ஸ்வச்சதாம் அப்படின்னா என்ன விபக்தி அது? சீதாம் என்ன விபக்தி? சீதாம் வந்து 6வது விபக்தி.
ஆறாவது सीतम सेकंड विभक्ति जी ரெண்டு द्वितीय विभक्ति தான் जी द्वितीया विभक्ति வந்து एकवचनम ஏகவச்சனம் स्वच्छता 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 சொல்லணும் சரி जी सॉरी स्वच्छता स्वच्छता सुशीलेन स्वच्छता கரோத்துக்கு வந்து நம்ம வந்து இது சொல்லணுங்க கரோத்து வரணும் கிரியதாம் சொல்லணும் கிரியதாம் ஓகே அடுத்து பண்ணுங்க கிரியதாம் ஓகே அடுத்து பண்ணுங்க தினேஷக அப்ருத்த வச்சனம் பட்டது தினேஷேன அப்ருத்த வச்சன அபுர்த்த வச்சனம்னு வந்திருக்கு ஜி அப்ப வந்து ராமம்ங்கிற இதுல வருது இல்லையா அப்ப வந்து நம்ம வச்சனம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கமா நகும்சலிங்கத்துல போயிடுது சரி அப்ப அது வந்து எகைன் நம்ம வந்து அபுர்த்த வச்சனம் தான் இருக்கணும் அபுர்த்த வச்சனம் பட்டத்து வந்து பட்டியத்தாம்னு சொல்லிடணும் ஓகே ஓகே மீட் பண்ணிக்கோங்க பட்டியத்தாம் கரெக்ட் பட்டியத்தாம் இது வந்து ஃபர்ஸ்ட் இத வந்து தேர்ட் இதுக்கு சொல்லிடுறோம் ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் இத வந்து பட்டியத்தாம் யா பிளஸ் தாம் ஆட் பண்ணிக்கிறோம் धन्यवाद जी या राजराजेश्वरी is not there राजेश्वरी हरिहरन मैडम नाना मैडम आमा गिरिजा देवं पूजयतु गिरिजया देवं पूज्यताम देव வந்து என்ன சப்தம்மா ओ देवः देवः வந்திருக்கு இல்லையா சோ தேவ வந்து புல்லிங்க சப்தம் करेक्ट गिरिजया देवः पूज्यताम ओके அடுத்து भवती पात्राणि क्षालयतु भवत्याः வருமா भवत्या பாத்திரம் எதுக்கு பாத்திரம் பாத்ராணி தானே பாத்ராணி அது பாத்ராணி ஓகே நபும்சகலிங்கம் भवत्या पात्राणि क्षालयित्वाम् क्षालयतु शाल्यताम् शाल्यताम् வருமா பாத்ராணி என்ன வச்சனம் ஓ शाल्यन्ताम् புரிஞ்சதா இது வந்து தப்பு பண்ணிடாதீங்க ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகே மா சரி no more Rajeshwaris in the class only one Rajeshwari madam is there okay so Parvati Shivaraman madam next in the भवान देवान नमतु भवान வந்து பவதா தேவாஹ வந்ததனால நம்யந்தாம் ஓகே பவதா தேவாஹ நம்யந்தாம் அப்புறம் தேவஹ அது வந்து ஏகவச்சனம் தானே அப்ப தேவேன பக்தம் ரக்ஷ்யதாம் ஓகே பக்த வந்து என்ன லிங்கம்மா பக்தம் ஓ சாரி பக்தஹ இல்லையா பக்தஹ அப்போ பக்தஹ ரக்ஷ்யதாம் ஓகே ஓகே பார்வதி ஹரிஹரன் மேடம் அந்த அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க அடுத்த அந்த கீழ்கண்ட வாக்கியங்களை அதுவா வச்சனேஷு பிழைகள் இருக்கின்றன அவைகளை திருத்தி வாக்கியங்களை எழுதுவோம் திருத்தங்களை வினைச்சொல் கிரியாபதம் அல்லது செயற்பாட்டு பொருளின் கர்மபதம் செய்யவும் உதாரணம் ரக்ஷகேன கிருஹம் ரக்ஷ்யந்தாம் ரக்ஷகேன கிருஹாணி ரக்ஷ்யந்தாம் அதாவது அது
சிங்குலரா இருந்திருக்கு, அத ப்ளூரலா மாத்திருக்கா. ரக்ஷந்தாம் கே हिसाब से அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. புத்ரேண கிரஹபாடாஹ क्रियताम्. पुत्रेण गृहपाठाः बहुवचनं गृहपाठाः क्रियन्ताम्. भवत्या पायसं खाद्यन्ताम्. भवत्या पायसं खाद्यन्ताम्. ओके. पद्मावती मैडम. छात्रैः प्रश्नः पृच्छ्यताम्. छात्रैः வந்து திருத்தியா விபக்தியில இருக்கு. அதுல வந்து छात्रैः தான் வரும். छात्रैः பிரஷ்னஹ வந்திருக்கு, அது பிரஷ்னஹ வரும். அடுத்தது வந்து பிருஷ்யதாம் வந்திருக்கு, பிருஷ்யந்தாம் வந்திருக்கு. பிருஷ்யந்தாம் வரப்போ அது பிருஷ்யந்தாம் தான் வரும். இது மாத்திரம் தான் மாத்தணும் நமக்கு. பிரஷ்ன சரியா? என்ன வரும்? ஹரியோம். அதான் என்ன வரும் சொல்லுங்க. பிரஷ்னஹ வந்து இதுல வரும். பிரஷ்னா வந்திருக்கு. இது பிரஷ்னஹ மட்டும் தான் வரும். இதுல ஏக்கம். ஓகே. அடுத்தது வந்து பவத்ஹி ஜலம் நீயந்தாம் வந்திருக்கு. ஜலத்பிஹி வந்திருக்கு. அப்ப ஜலத்பிஹி வரப்போ இல்ல நீங்க அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. அவ எதை அண்டர்லைன் பண்ணிருக்காளோ அதுலதான் தப்பு இருக்கு. ஓகே. நீயந்தாம் வந்திருக்கு. வரப்போ நீயதாம் வரும். ஜலம் ஏகவச்சனம், அதனால நீயதாம். ஓகே. You can mute yourself. I think Radhe, I forgot you. Are you there? Yes madam, I'm there. இருக்கேன். சொல்றேன் மேடம். ரஜகைஹி வஸ்திராணி க்ஷால்யதாம். So வஸ்திராணி ரஜகைஹி வஸ்திராணி க்ஷால்யதாம். வஸ்திராணி बहुवचनं க்ஷால்யந்தாம். अस्माभिः कार्यं क्रियेताम्. अस्माभिः कार्यं क्रियताम्. करेक्टा मैडम? कार्यं क्रियताम्. मंगला मैडम. ले एम एन पी ऑल ओवर. ओके. निर्मला मैडम. मैडम पितामहेन रामायणं पठ्येताम्. सो रामायणம் வந்து சிங்குலர் இருக்குதா, பठ्येताम् வந்து பठ्यताम्. ஓகே. நெக்ஸ்ட் பண்ணிட்டோம் மேடம்? பண்ணுங்க. ஓகே. छात्रैः उत्तराणि लिख्यताम्. சோ இங்க சிங்குலர்ல வந்திருக்கு. அப்ப அதனால உத்தரம் लिख्यताम्. உத்தரம் தான் வரணும். ஓகே. ஓகே. You can mute yourself. Thank you madam. नित्या मैडम. हरि ओम माता. छात्रैः दुर्गुणाः त्यजन्ताम्. छात्रैः दुर्गुणाः त्यजन्ताम् वरணும் माता. त्यज्यन्ताम्. महिलाभिः पुष्पं द्रियन्ताम्. पुष्पं வந்ததனால द्रियताम् அப்படினு வரும். இல்ல அவ எதை மாத்த சொல்லிருக்கா? पुष्पम पुष्पाणि द्रियन्ताम्. ஓகே. சோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு லோட்ல கார் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Some of you have not got chance. It's okay. Next what I'm going to teach, adla vachu I will give you a chance. Okay. இப்போ அடுத்தது you will go to the மத்த ஆறாவதுல ஒரு சின்ன டவுட். அஸ்மாபிஹி காரியம் கிரியேதாம்னு வருது இல்ல போட்டுக்கிறது. அந்த கிரியத்தாம் நம்ம மாத்தினது கரெக்ட். அதுக்கு அப்புறம் காரியம் கிரியத்தாம், கிரியேதாம்னு வரும். கிரியந்தாம்னு இருக்கணும் அது முதல்ல. அது எப்படி கிரியந்தாம் வரும்? இல்ல நம்ம கிரியத்தாம் இல்ல
அல்ல கிரியதாம் தான் ஆன்சர் கரெக்ட். ஆனா அது பகுவச்சனமா இருந்தா கிரியேதாம்னு இருக்காது. த்விவச்சனத்துக்குள்ளதை எப்படி கிரியேதாம்னு வருது? அவ தப்பா கொடுத்துதானே நம்மள கரெக்ட் பண்ண சொல்றா. See, they have given you the wrong one and they're asking you to correct it. பகுவச்சனத்துல இருந்து ஏகவச்சனம் மாத்தணும் அப்படி இல்ல. ஏதாவது ஒண்ணு கொடுத்துப்பா நம்ம அதை தப்பா இருந்தாலும் கரெக்ட் எரர் அவ்வளவுதான். சரி. whatever is a error you know that அது எரர்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எரர் தெரியும் போது அது கரெக்டான ஃபார்ம் எதுவும் அதை நம்ம போடணும். அவ்வளவுதான். சரி அஸ்து மாதா. நான் அது பகுவச்சனம் இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். அதுல இருந்து மாத்தணும் ஏகவச்சனத்துக்கு நினைச்சேன். இல்ல இல்ல. சரி ஓகே. now come to page 205 இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஓகே. so இப்ப வந்து just சின்ன இது போறோம். Madam, chapter number சொல்றேளா? We'll go to it. 9th chapter ma. Thank you, Mata. Okay. My board seen? Yes, தெரியுது மாதா, தெரியுது. ஆமாதா. Sorry, yeah, yesterday's. So because நம்ம FCC ல எழுதுற மாதிரி இந்த Zoom-ல எழுத முடியல அந்த ஸ்கிரீன்ல. I have to use the Jamboard. Okay. இப்ப வந்து we are going to see நம்ம நிறைய பிரத்யேஸ் பார்த்திருக்கோம். என்னெல்லாம் பிரத்யே பார்த்திருக்கோம்? நம்ம வந்து பிரத்யேல வந்து என்ன பார்த்திருக்கோம்? தவத்து பார்த்திருக்கோம். அப்புறம் இக்த பிரத்யே பார்த்திருக்கோம். அப்புறம் துவா பார்த்திருக்கோம். துவா பார்த்திருக்கோம். துமுன் லெப்பு பார்த்திருக்கோம். துமுன் பார்த்திருக்கோம். இதுல வந்து இந்த தவத்து and ikta pratyay they are used as namapadam, that is visheshanam also it will come. Sometimes it is used as kriya padam also, but it is actually எப்போ ஒரு கிருதந்தாவா பண்ண முடியுமோ அப்ப அது ஞாம பதமா தான் வரணும். ஓகே. எப்பதான் நம்ம வந்து ஒரு வேர்பை வந்து கிருதந்தாவா பண்றோம். இப்ப கம்முங்கிற தாத்துவை நம்ம வந்து கத்தவான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அது வந்து எப்படி வருது? கத்தவத்துங்கிற தாத்து தான். ஓகே சாரி, கத்தவத்துங்கிற பிராத்திபதிகம். கத்தவத் அப்படிங்கிற பிராத்திபதிகத்தை கத்தவான் எப்படி பவத் சப்த மாதிரி. கத்தவான், கத்தவந்தௌ, கத்தவந்தக, கத்தவந்தம், கத்தவந்தௌ, கத்தவத்தக, வத்தகன்னு வரும். அடுத்தது வந்தக வராது. ஓகே. சோ எப்பொழுதுமே அந்த தகாராந்த எண்டிங், அது தகாராந்த எண்டிங், நகாராந்த எண்டிங் அந்த மாதிரி. இப்போ இந்த பிரத்யே வந்து இந்த ரெண்டு இக்த பிரத்யே அண்ட் தவத்து பிரத்யே அண்ட் இக்த பிரத்யே ஆர் டிக்ளைனபிள். தே ஆர் டிக்ளைனபிள். நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருக்கோம். அப்புறம் லகாரா மாதிரி கிடையாது, இவாளுக்கு நீ லிங்க பேதம் உண்டு, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். This is all about and the iktavatum, iktavum, they both are in the past tense la irukadhu. Bhuta kalam suchayati. Iktavatu pratyay, takta pratyay, bhuta kalam suchayati. Tavatu pratyay, bhuta kale, kartari prayoge, eva upayogam bhavati. Ikta pratyay कर्मणि प्रयोगे उपयोगम भवति, परंतु sometimes किंचित समयं कर्तरि प्रयोगे अपि उपयोगम भवति, especially गमन कार्य समये. गतः, आगतः அதெல்லாம் வருது பாருங்க. அதெல்லாம் வந்து அது வந்து நம்மளுக்கு கர்மணியிலே இருக்காது அந்த சென்டென்ஸ். ஆனா கத்தக
அப்படின்னு வரும். ஏன்னா கமன காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. சோ தவத்து பிரத்யை இக்த பிரத்யை ரெண்டும் இன்டிக்ளைனபிள். அது நம்ம டிக்ளைனபிள். அது நம்ம மறக்கக்கூடாது. அதே பிரத்யையில நம்ம இன்னும் 3 படிச்சோம். துவா ய தும். துவான்னா என்னது? ஒரு ஆக்ஷன், 2 ஆக்ஷன், ஒரே ஆள். ஓகே, one person does this. Only one person does 2 actions. One action is turned into twa. Gatva. இது அதே அதே துவாவோட அர்த்தத்திலேயே உபசர்க்கம் வந்ததுன்னா அது லெஃப்ட். சோ ஆகத்திய, அது யாவர். இதெல்லாம் நம்ம பிரவேசாலேயே படிச்சிருக்கோம். துமுன் வந்து என்னது? இதுக்கு நேரம். காரியம் கர்த்தும் இச்சதி. she wishes to do அந்த இன்ஃபினிட்டிவ். அது வந்து துமுன். துமுன் இல்லையா? துவா, இந்த 3மே இன்டிக்ளைனபிள். தீஸ் ஆர் த பிரத்யேஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் 2 பிரத்யை பார்க்க போறோம். அந்த 2 பிரத்யம் they have the same meaning. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனா they are used in different ways. Okay. தவ்யத், அனீயர். ஓகே, தவ்யத், அனீயர். இதுல வந்து இது போயிடும், இது போயிடும். பிகாஸ் த லாஸ்ட் லெட்டர் அது வந்து இத் ஹலந்தம் சியாத் அப்படின்னு ஒரு பாணினியன் ரூல் படி ஹல்லுல எண்ட் ஆகும்போது அது போகும் அப்படின்னு. அது வந்து அந்த இத் சங்கியா ரூல் படி இந்த 2 போயிடும். அப்ப என்ன வரும்? தவ்ய, அனீய. இது 2 தான் நிற்கிறது. பிரத்யே என்னது? அது தவ்யத் அனீயர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். தவ்யத் அனீயர் அது பிரத்யே. ஆனா அந்த இத்தும் இரும் goes away due to இத்சம்யா ரூல். அதனால தவ்ய அனீய இந்த 2. இப்போ நம்ம வந்து முன்னாடி விதிலிங் படிச்சோம். விதிலிங் நம்ம படிச்சோம். எப்படி படிச்சோம்? நம்ம வந்து அத்ய விருஷ்டி பவேத். ஓகே, இப்போ ஒரு சின்னது. இப்போ அகம் கூட வேண்டாம், அகம் கூட உங்களுக்கு கூட இருக்கும். இப்போ சஹ பாடம் பட்டேத். சஹ பாடம் பட்டேத். He may read the lesson. அதாவது விதிலிங் நான் சொல்லி கொடுக்கும் போதே என்ன சொன்னேன்? சம்பவனார்த்தே. ஓகே, இட் இஸ் a இது may happen or may not happen. probability ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னது? ரூல்ஸ், விதி. அதனாலதான் that is called you should. நம்ம ஹிந்தியில சாஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. you should do. அப்ப வந்து there also விதிலிங் happens. இப்ப இந்த விதிலிங்குக்கு விதிலிங் இஸ் இன் கர்த்தரி. ரொம்ப பொடியா இருக்காமா எழுதுறது? ஓகே ஓகே மேடம். ஓகே, இல்ல சரியா இருக்கு, கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே. கர்த்தரியில விதிலிங். இப்போ இந்த விதிலிங்க வந்து கர்மணியில யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம தவத்து பிரத்யைக்கு இக்த பிரத்யை யூஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி விதிலிங்குக்கு
நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா தவ்யத் அண்ட் அனியர். இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படி வருது? இப்போ இந்த சக பாட்டம் பட்டேத். ஓகே, இப்ப இந்த பட்டேத்துங்கிறது தான் மாறப்போகுது. ஓகே, இங்க பாருங்க, சஹா வில் பிகம் தேன, பாட்டக, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து முன்னாடி நம்ம எப்படி பண்ணினோம்? பிரத்யேன ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் அ பிரத்யே, திஸ் இஸ் நாட் அ லக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப லோட் லக்கார்ல பண்ண மாதிரி தாத்து, யகார, அப்புறம் ஆத்மநேபதே அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் அ பிரத்யே, இட்ஸ் அ சஃபிக்ஸ். அதை நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அப்போ பட்டு, பட்டு பிளஸ் அணிய, அப்போ பட்டனீய. இப்ப இது எப்படி வரும்னா, இப்ப சக பட்டேத்து, இப்போ இங்க பாட்டக புல்லிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லிங்க எப்படி நம்மளுக்கு இக்க பிரத்யேல வந்ததோ அதே மாதிரி பட்டனீயக. அடுத்தது பட்டனீயா, பகவத்கீதா பட்டனீயா, புஸ்தகம் பட்டனீயம். எப்படி வரும்? பட்டனீயக, பட்டனீயா, பட்டனீயம். ஓகே, திரும்பவும் சொல்றேன். நம்ம வந்து அப்ப எப்படி சொல்லுவோம்? he should read the lesson அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து எப்படின்னா, தேன பாட்டக பட்டனீயக. ஏன் பட்டனீயக? ஏன்னா இது லிங்க பேதம் உண்டு, லிங்க பேதம் இருக்கு. பாட்டக புல்லிங்கவா இருக்கிறதுனால பட்டனீயக. சோ அவனால் பாடம் படிக்கப்பட வேண்டும், அவன் பாடத்தை படிக்க வேண்டும், அவனால் பாடம் படிக்கப்பட வேண்டும். இப்ப லோட்லக்காருக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவன் பாடம் படிக்கட்டும், அவனால் பாடம் படிக்கப்படட்டும். let him read the lesson, let the lesson be read by him. இங்க வந்து he should read the lesson, let the lesson should be read by him. புரியுதா? இங்கிலீஷ்ல இருக்கிறவா the should அத நீங்க போட்டு. It's a passive. The main thing you have to think is passive. இது வந்து அனிய. அனியர் is very very easy. Both have the same meaning, tavyat and aniyar. Okay, இப்ப அடுத்தது பட், அதே பட்டுக்கு படித்தவ்யம். இதுவும் படித்தவ்யங்கிறது வந்து, இது ஏன் இக்காரா வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு படித்தவான் அப்படின்னு வந்தது இல்லையா, அந்த பிரத்யேல நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. படித்தக, படித்தா, படித்தம், இக்தாலையும் பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும் படித்தவ்ய, படித்தவ்ய, அப்புறம் படித்தவ்யா, படித்தவ்யம். அப்போ இங்க பாட்டக படித்தவ்யக. ஓகே, பகவத்கீதா படித்தவ்யா, புஸ்தகம் படித்தவ்யம். சோ புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலி. புரிஞ்சுதா? யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் அ வெரி ஈஸி திங். நம்ம எப்படி நம்ம வந்து படித்தவான் அந்த இதெல்லாம் நம்ம பண்ணினோம், அதே மாதிரிதான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா படித்தவ்யக, ஆனா அடுத்தது அதுல வந்து நம்ம இந்த ஈ வரவே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா வந்து அனியர் வந்ததுனால பட்டனீயக, பட்டனீயா,
பட்டனீயம். இது வந்து நம்ம சாதாரணமா நம்ம எழுதுறோம். Any doubt in this? மேடம் இதுல வந்து எங்க அணியர் யூஸ் பண்ணோம், எங்க தவிய யூஸ் பண்ணோம் எப்படி தெரியும்? ரெண்டுமே எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. சமான பதம், ரெண்டுமே சமான பதம். நீங்க கரெக்டா யூஸ் பண்ண அவ்வளவுதான். பட்டத்தவ்யம்னு போட்டுக்கூடாது. ஓகே, பட்டி நீயம்னு போட்டுக்கூடாது. இவ்வளவுதான். ஓகே, ரெண்டுமே சமான பதம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, so shall we go to the lesson? ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? ஒரே அர்த்தம். Thanks madam. Should be read. Okay, should be read. மேடம் ஆனா வந்து இது வந்து விதிலிங்ல தான் வரும். அந்த மாதிரி பட்டே அந்த ஈகு வந்தா அப்பதான் இந்த மாதிரி மாத்தணும் இல்லையா? விதிலிங்குக்கு தான் இது. சரி, ஓகே ஓகே, தேங்க் யூ. விதிலிங்குக்கு தான் மாத்தணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேர்ப் எடுத்துட்டு அந்த வேர்போடு தவ்யத்தும் அணியரும் நம்ம பார்த்துக்கணும். ஆனா சென்டென்ஸா நம்ம பண்ணும்பொழுது அது பாசிவோட தான் வரும். ஆனா சாதாரணமா நம்ம ஒவ்வொரு தாத்துவையும் எடுத்துட்டு அதுக்கு தவ்யத்தை என்ன அணியர் என்ன. ஐ காட் அ வெரி குட் எக்ஸசைஸ். எனக்கு they have given me யூனிவர்சிட்டியில முன்னாடி கொடுத்துருந்தேன். I will send that across to you. So they give a lot of dhatus. எப்படி அது வந்து பட்டனீய அது ஒவ்வொன்றுக்கும் மாறும். அது எப்படி மாறிட்டுனா எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். மெயினா நம்ம வந்து தவத்து பிரத்யயம் படிச்சதுனால we can think of that. ஓகேவா? Anybody? Any doubt in this? Okay. No doubt? Then we will go to the lesson. Navamaha Pataha. Navamaha Pataha. Navamaha Pataha. அந்த இப்ப யாரு படிச்சா இது? இப்போ எனக்கு இது வரைக்கும் நித்யா மேடம் வரைக்கும் படிச்சாச்சு. மங்களா மேடம், ஆர் யூ தேர்? முடியுமாமா? நமஸ்காரம் மேடம். இல்ல முடியுமா? படிக்கிறேன் பாக்குறேன். முடியுமா பாருங்க, இல்லைன்னா நான் அடுத்த வாரம் படிக்க சொல்றேன். கேட்டுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். பிகாஸ் இட்ஸ் டூ early for you. Yeah, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. Okay, you can ask others to read. Yeah, it's okay. மங்களா மேடம். சரி, ஓகே. காஞ்சனா மேடம். yes madam. भाषा अभ्यासः तव्यत् अनीयर् प्रत्ययः मया पाठः पठनीयः. The lesson should be read by me. Okay. இப்ப வந்து இதையே வந்து நீங்க தவ்யத்தா மாத்தினா எப்படி மாத்துவேன்? பண்ணுங்க. வந்து அகம் அகம் எதுக்கு? தவ்யத்தும் அணியரும் சேம் மீனிங். இப்பதான் நீ சொல்லி கொடுத்தேன். ஓ, மயா பாட்டம் பட்டனீயம். இது வந்து இது மயா பாட்டக பட்டனீயக அப்படின்னா அணியர் பிரத்தியில வந்திருக்கு. இப்ப இதையே தவ்யத்தை வச்சு இந்த சென்டென்ஸ் பண்ணினா எப்படி பண்ணுவேன்? படித்தவ்யக. மயா பாட்டக பாட்டக படித்தவ்யக. ஓகே. இப்ப இது விதிலிங்க அப்படி மாத்துங்க. விதிலிங்கனா மயா வந்து அது சேஞ்ச் பண்ணணுமா மேடம்? அதுக்கு ஆமா, எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்ல. அகம் பாட்டம் பட்டேயம்மா. பட்டேயம். அகம் பாட்டம் பட்டேயம். அகம் பாட்டம் பட்டேயம். அடுத்தது பண்ணுங்க. त्वया सेवा करणीया. त्वया सेवा கரணீயம் வந்து கரணியான்னு இருக்கு. கரணியான அது வந்து ஸ்ரீலிங்கம் வருது. அப்போ இது வந்து கிருத்தவ்யாவா? கரணினா எப்படி வரும் மேடம்? கிரியாவா? கிருத்தவ்யா. கிருத்தவ்யா. ஓகே. கரு வந்த தாத்து கிருத்தவ்யா. ஓகே. துவம் சேவா. கிருத்தவ்யா வராதுமா, கர்த்தவ்யான்னு வரும். கர்த்தவ்யா. ஓகே மேடம். கர்த்தவ்யா தான். எஸ் மேடம்.
கர்த்தவ்யா ம், மாத்திட்டேன் மேடம். ம். இது வந்து விதிலிங்ல பண்ணணும்னா துவம் சேவா சேவாவா தான் இருக்கு. துவம் சேவா சேவா வருமா? என்ன விபக்தி வரணும்? சேவாம் ம். துவம் சேவாம் விதிலிங்ல விதிலிங்கோட இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஈதாம் ஈயுஹு ஏஹு ஈஹி ஈஹி இல்லையா? ஈஹி ஈத்தம் ஈத்த. இப்போ கிரு தாத்து தானே வரும். அப்போ கிருத்தேவா எப்படி வரும் அது? இல்ல மேடம், இந்த இது மட்டும் எனக்கு கிரு தாத்து அது வந்து எப்படி வரும்? அது வந்து ஒரு டிஃபரெண்டான தாத்து இல்லையா அது? ஆமா மேடம். தட்ஸ் வந்து I also don't remember what is it actually. குறியாத்துன்னு ஒரு குறியாத் குறியாத்தா குறியுஹு அப்புறம் குறியாகாவாது. ஆமா மத்தா மத்தியம புருஷம் ஏகவச்சனம் குறியாக. எஸ் மேடம். இதுக்கும் I will check ma because I am not எனக்கு அது அவ்வளவு தெரியல மேடம், சாரி. இல்ல it's okay ma. ரெண்டுக்கும் மூணு சொல்லிட்டேன். இது மட்டும் எனக்கு இந்த விதிலிங் மட்டும் தெரியல மேடம். குர்யாத் குர்யதாம் குர்யுஹு குர்யாஹா குர்யதாம் குறியாக தான் இருக்கு. குர்யாத் குறியாக ஓகே மேடம். குர்யாஹா புக்லயே பேக்ல இருக்கு. ஓ புக்லயே இருக்கா? புக்லயே பேக்ல இருக்கு. என்ன பேஜ் 268. அதாவது குறியாத் குறியாத்தாம் குறியுஹு குறியாஹா it is okay. ஆமா ஆமா. குறியாத்தா குறியாத்தம் குறியாத்த குறியாத்த குறியாம் குறியாவ குறியாம. ஓகே எஸ் மேடம். அடுத்தது பண்ணவா மேடம்? போதுமா? ஓகே மேடம். ஓகே ஜெயஸ்ரீ மேடம் பண்ணுங்க மேடம். தைஹி தேவக பூஜனீயக தே இல்ல முதல்ல தவ்யத்துல பண்ணுங்க, அப்புறமா ஓகே. தைஹி தேவக பூஜிதவ்யக தே தேவம் பூஜேத். பூஜேத் வந்து உங்களுக்கு சிங்குலர் இல்லையா? ஈதாம் ஈயுஹு பூஜேயுஹு தே தேவம் பூஜேயுஹு. மகிழயா சஸ்யம் பாலனீயம் மகிழயா சஸ்யம் பாலித்தவ்யம். மகிழா சஸ்யம் வந்து சஸ்யம் தான். சஸ்யம் பாலேத். ஓகே பாலேத். ஓகே. Who's there? Deepthi, can you do? Deepthi? Mata? Yeah, try. Mata, actually, I don't have the book today. I'm outside. Can I just listen for today? Yeah, okay. Bala, yes, madam. Mata. Bala, हरि ओम माता. संपादकेन लेखः मेलनीयः. लेखकः मेलनीयः. संपादकेन लेखकः मिलितव्यः. मेलितव्यः. ओ मेलितव्यः. संपादकः लेखकः என்னவா மாறும்? द्वितीय विभक्ति पेरुमा
ஓ கொஞ்ச நாள் உங்களுக்கு டச் விட்டு போயிடுச்சு இல்லையா? ஆமா லேக்ககம் 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 லோட் லக்கார் வந்து லோட் இல்ல விதிலிங். விதிலிங் விதிலிங் வந்து என்ன தாத்து இது? மில் மில் தாத்து. மில் தாத்து. ஓகே. மிலத்துவா இல்ல மிலேத். மிலேத் மிலேத். ஓகே ஓகேவா? மிலேத். ஓகே மேடம். அடுத்தது விக்ரயிக்கேன கிராஹிகா சந்தோஷ சந்தோஷயித்தவ்யா. விக்ரயிக்கேன கிராஹிகா சந்தோஷ சந்தோஷித் சந்தோஷனீயா. சந்தோஷனீயா சந்தோஷனீயா. புரியுதா? புரியுது மேடம். விக்ரயிக்கஹ கிராஹிகம் கிராஹிகாம் கிராஹிகாம் சந்தோஷ தெரியல மேடம் எனக்கு தெரியும். சந்தோஷேத் ஏத்துல வேண்டாம். சந்தோஷேத். சந்தோஷேத். துஷ்ங்கிற தாத்து. துஷ்னா டு பி ஹாப்பி. ஓகே. துஷ்க்கு சம்ங்கிற உபசர்க்கம் ஆட் ஆயிருக்கு. அப்ப தோஷ. ஓகே. சந்தோஷேத். ஓகே மேடம். மத்த என்ன தாத்து கிளியரா கேட்கல எனக்கு. துஷ்மா. துஷ். ஓகே. थैंक यू மேடம். துஷ். துஷ்னா டு பி ஹாப்பி. ஓகே. டு பி ப்ளீஸ்ட், டு பி டிலைட்டட். அதான் துஷ். அதுக்கு வந்து துஷ்யத்தின்னு வரும். துஷ்யதி லட்லக்கார. அப்ப விதிலிங் வந்து உங்களுக்கு துஷ்யேத்னு வரும். துஷ்யேத். ஓகே. தன்யவாதம். சந்தோஷேத் வருமா சந்தோஷியேத் வருமா? சந்தோஷயேத். சந்தோஷயேத். துஷ்யேத்மா. it is துஷ்யேத். அப்ப சந்தோஷ்யேத். நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் அதுல மெயின் தாத்து என்னவோ அதை வந்து நம்ம ரூபம் பார்க்கணும். சம்முங்கிறது உபசர்க்கம் நம்ம முன்னாடி ஆட் பண்ணிடணும். ஓகே. சந்தோஷ்யேத். அப்ப சந்தோஷயதி தான். ஓகே. துஷ்யதி. ஆக்சுவலி இது துஷ்யத்தின்னு வரும். சந்தோஷ்யதி. சோ சந்தோஷ்யேத். ஓகே. சரியாமா? மத்தா யா யா ஆட் ஆகும் இல்லையா? யா வரும். ஆமா. யா வந்து ஆட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் நான் அப்பவே சொல்லியிருக்கேன். ஐ திங்க் அந்த திவாதி கணா ஃபோர்த் கணா அப்படின்னா யா வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகும். ஓகே. அப்ப சந்தோஷ் சந்தோஷ்யேத். சந்தோஷ்யதி. ஓகே மேடம் நீங்க இப்ப கணான் எல்லாம் சொல்றீங்க, அது நமக்கு எடுத்தாச்சா? நான் எடுக்கல. நான் சும்மா சொல்றேன். சரி சரி. இல்ல நான் ஒருவேளை நான் அட்டன் பண்ணாம விட்டுட்டேன்னு பயமா வந்துருது. இல்ல 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 இல்ல. அதாவது I'm just trying to tell you this. ஃபோர்த் கணால இருக்கிறது எல்லாமே யா. இப்ப நிறுத்து அப்படிங்கிற தாத்து இருக்கு. நிறுத்துனா டு டான்ஸ். அப்ப வந்து அது வந்து நிருத்தியத்தின்னு வருது பாருங்க. நிறுத்தத்தின்னு வருது கிடையாது இல்லையா? நிருத்தியதி. அது யா எடுத்துக்கிறதுனா அது திவாதி கணவா தான் இருக்கணும். நாலாவது கணா தான் யா எடுத்துக்கும். So this is a common rule. அதான் சொல்றேன். So tush is also belonging to the fourth gana. அது எந்தெந்த கணால இருக்கோ அதுபடிதான் எடுத்துக்கும் அது. ஓகே. சரி மேடம். இன்னொன்னு சந்தோஷனீயா அப்படின்னு சொல்ல போறோம். அந்த நீ வந்து நாமநாதான வரணும். கரணியா. சந்தோஷனீயா. இந்த கிராஹிகா சந்தோஷயித்தவ்யான் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து இப்ப அது அணியமா மாத்தணும்னா விக்ரயிக்கேன கிராஹிகா சந்தோஷனீயா இல்லையா? ஆமா. உங்களுக்கு வந்து ஷா வந்திருக்கு இல்லையா? ஷக்காரா வந்திருக்கு இல்லையா? அப்போ தானே வரும். நத்துவம் தானே வரும் அதுல. That is automatic மா.
ஓ அது தெரியாது மேடம். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து இப்ப அதுல எல்லாம் ரொம்ப நம்ம நிறைய தாண்டி வந்தாச்சு. அது இப்ப அதுல இந்த கரணியால வர அதே நாதான் வருமோன்னு. ஆமா, அதேனா கரணியா அத மாதிரிதான். அதுக்கு என்ன பண்றது? அது எப்படி எனக்கு இன்னும் அது ஏதாவது ஒரு இதுல போயிடுறது இல்லம்மா. நீங்கதான் ரேஃபா, ஷகாரா, விகாரா இந்த மூணுக்கும் அடுத்தது நகாரா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நத்துவமா தானே மாறும். ஓகே ஓகே தெரியாது மேடம். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியாதா நத்துவம்? நான் நினைக்கிறேன் நான் இந்த கிளாஸ்ல எத்தனை தடவை சொல்லி கொடுத்திருப்பேன் நத்துவம் வந்து. இல்ல நான் கேட்டுட்டேன் உங்கள்ட்ட. ஓகே என்ன யார் இல்ல எத்தனை ஐ திங்க் ஐ ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு 5 times தான் சொல்லி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. So that is understood that now. Okay. So இப்போ உங்களை மாதிரி வேற யாருக்காவது தெரியாதுன்னா இனிமே நான் சொல்லும் பொழுது அந்த நாவையும் சொல்லிடுறேன். சந்தோஷனியா. ஓகே. That's a good question that you asked. நான் யாராவது மறந்திருந்தாலும் they will put it. ஷகாரம், ரகாரம் and அதாவது மூர்தன்ய ஷகாரம், அந்த ஷம்னுகா அதான் அது. அப்புறம் ரேஃபா, அப்புறம் ரிகார வவல்ல. இந்த மூணுக்கு அப்புறம் ந வந்தது, 2 சுழி ந வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டர்ன் இன்டு ந. ஓகே நோ. ஓகே தட்ஸ் ஆல். மீதி எல்லா இடத்துலயும் நல்கானா தான் வரும். இல்ல அதுக்கப்புறமும் 2-3 ரூல் இருக்கு. that I will teach afterwards. இப்போ okay, because we don't have to divert from the topic. Okay, there are some 4 or 5 rules in that. Okay. அடுத்தது 7th one. ஜெயஸ்ரீ மேடம் நீங்களே பண்ணுங்க, இல்ல பாலா மேடம் நீங்க பண்ணுங்க அடுத்தது. हरि ओम माता. छात्रेण फलम இல்ல தயா நீங்க பண்ணலையா 9th sentence? तया गोष्ठी गंतव्यम गंतव्या तया गोष्ठी இது வந்து கதனீயமா கமனியா. ஆமா கமனியா. அது என்னன்னா அந்த கம்முங்கிற தாத்து வந்து அந்த மக்காரா வந்து தக்காராக்கு முன்னாடி வரும்பொழுது அந்த மக்காரா will take அந்த அதோடைய கடைசி லெட்டரை எடுத்துன்றோம். அது எடுத்துக்கிறது. and that is the consonant sandhi which you will learn in your sha. Okay. So அதனாலதான் அது கந்தவ்யம்னு ஆயிடுது தக்காரா வந்ததுனால. இங்க வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லை. சோ கமனியா கமனியா கமனியா. அதுக்கப்புறம் வந்து சா கோஷ்டீம் விதிலிங் வந்து நீங்க எப்பொழுதுமே நான் சொன்ன மாதிரிமா டைரக்டா விதிலிங் போகாதீங்க. இந்த கம் தாத்துவோடு லட்லக்கார என்னதுன்னு யோசிச்சு பாருங்க. கச்சதி. அவ்வளவுதான். அப்ப விதிலிங் என்ன வரும்? கச்சேத். கச்சேத். சா கோஷ்டீம் கச்சேத். ஓகே. அடுத்தது நானே படிக்கவா மேடம்? ஆமா படிங்க. छात्रेण फलं क्रेतव्यम. छात्रेण फलं இது வந்து கிரேணியமா? கிரேணியம். அப்புறம் வந்து छात्रः फलं இது வந்து என்ன தாத்து? கிரீனாத்தி தானே மேடம்? அதான் இது வந்து தாத்து வந்து கிரி. கிரி.
அப்புறம் வந்து அது வந்து கிரியேட்டா கிரியேட் வராதேமா. சாத்திரஹ பலம். இது வந்து இட்ஸ் an irregular verb. நம்ம குரியாத் மாதிரி தான் இது. ஓகே, so it is கிரீணியாத். 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 ஓகே மேடம். இந்த irregular verbs மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்கம்மா. ஓகே மேடம். கொஞ்சம் வந்து ஓகே ஓகேமா. ஜெயஸ்ரீ மேடம் do the next two. Yes, madam. मित्रेण पिता द्रष्टव्यः, मित्रेण पिता दृष्टनीयः. द्रष्टनीयः. दृष्टनीयः. द्रष्ट द्रष्ट द्रष्ट. ओके, दृष्टनीयः. ஏன்னா நீங்க திருஷ்டன்னு போட்டேன்னா நீங்க ஸ்பெல்லிங்ல கீழே ரிக்காரா போட்டுருவேன். கரெக்ட். திருஷ்ட போட்டாதான் ர போடுவேன். ஓகே ஓகே. இப்போ வந்து திருஷ்டனியக மித்ரேன மித்ரஹ பிதா. மித்ரஹ வருமா? மித்ரம், சாரி, மித்ரம் மித்ரம் பிதா. பிதா வந்து என்ன சப்தம்? பிதம். இது பிதா புல்லிங்கம். ஆமா, என்ன சப்தம், என்ன சப்த ரூபம் என்னது சொல்லுங்க. சப்த ரூபம் வந்து ருகாராந்த. ருகாராந்த. என்ன காந்த? ருகாராந்த. ஓகே, ருகாராந்த. அப்ப என்ன சப்தம்? பித்ரு சப்தம். பித்ரு சப்தம். ருகாராந்த புல்லிங்க பித்ரு சப்தம். பித்ரு சப்தம். ஓகே, அதோட தித்தியா விபக்தி என்னது? பித்து. சப்தம் சொல்லுங்க. பிதா பிதா பிதரௌ பிதரக பிதரௌ பிதரம் 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 வரணும். மித்ரம் பிதரம் दृष्टव्यः. दृष्टव्यः இப்போ दृश् धातुको दृश् धातुको लट्लकार என்னது? இது பஷ்ய பஷ்யேத் பஷ்யதி. அதனால இது பஷ்யேத்னு பஷ்யே. ஓகே, அடுத்து பண்ணுங்க. தேவேன ஜனாஹ ரக்ஷிதவ்யா. தேவேன ஜனாஹ ரக்ஷணீயாக. என்ன நான் வருங்க இங்க வந்து க்ஷ. அதனால இது இதே நான் மேடம் அந்த நத்வம். அதுக்கு வந்து நத்வம், இது வந்து நகார. ஓகே ஓகே. நகார. 3 சுழினா நத்வம், 2 சுழினா நகார. ஓகே ஓகே, 2 சுழினா நகார. இப்ப இது இங்க வந்து நகார வருமா மேடம்? நகார வராதுமா, நத்வம் தான் வரும். நத்வம் தான் வரும். ஓகே. ஏன்னா ஷ இல்ல. இக்ஷ வந்து என்னது? இக்ஷ இஸ் a சம்யுக்தாட்சரம் ஆஃப் இக் அண்ட் என்ன ஷ மூர்தன்ய ஷகார. அதாவது சண்முகா ஷாவோட. சண்முகா. சோ நத்வம் நத்வம். ஓகே, நத்வம். இது இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். நக்கார நத்வம் இப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. தேவேன ஜனாஹ ரக்ஷணீயாக. தேவக தேவக ஜனைஹி. ஜனாஹ இல்லையா? ஜனாஹ வந்து ஜனான். ஜனான் ரக்ஷேத். அவ்வளவுதான். ஏன்னா தேவக ரக்ஷேத். ஓகே, தேவக ஜனான் ரக்ஷேத். How was it? How did you find the Tavyat and Ani here? கொஞ்சம் இது பண்ணா வந்துரும் மேடம். புரிஞ்சுது நன்னா. நீங்க சொன்னது நன்னா புரிஞ்சுது. Only I have to. Yeah, you can mute yourself. Now I just want to tell you that அதுல இருக்கிற அபியாசாவெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அபியாசா பண்ணும்பொழுதுதான் you'll know what are the தாத்து ரூபம். இப்போ
இங்க இந்த பதங்களை பொறுத்தவும் on page 208, the next page. Okay, just to take that, we have only 5 minutes more. I'll just இதுல வந்து நான் ஜஸ்ட் கேக்குறேன், யார் யார கேக்குறேனோ அவ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப விருக்ஷஹன்னு இருக்கு. நிர்மலா மேடம், விருக்ஷஹக்கு ரைட் சைடுல என்ன வரலாம்? பாருங்க, மெதுவா பாருங்க. எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் கேட்கும் போது டக்குன்னு பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேடம் கேக்குறதா? ஆமா ஆரோட் கேக்குது. ஆரோட் வயஹ ஏனா ஏற மாதிரி ஆரோட் அப்யஹ. ஓகே ஆரோட் அப்யஹ. ஓகே, थैंक यू மேடம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம், ஃபலம் சொல்லுங்க. ஓ, ஃபலம் பாத்தவியம்மா சொல்லுங்கம்மா. ஃபலம் ஷாலினி வராது, கருணை வராது. காத்தனீயம். திரும்பவும் சொல்லுங்கம்மா. ஃபலம் காதனீயம். காதனீயம். ஓகே, காதனீயம். ஓகே. நித்யா மேடம், புஸ்தகானி. हरि ओम अच्चा, पुस्तकानि पठनीयानि. இப்போ இந்த இடத்துல பாருங்க, புஸ்தகானி வந்திருக்கு, இங்கேயும் யானின்னு வந்திருக்கு பாருங்க. பட்டனீயக, பட்டனீயம், பட்டனீயே, பட்டனீயானி. அதே மாதிரி தான், அதே லிங்கம், அதே. ஓகே. பாலா மேடம், வித்யாலய. हरि ओम माता. विद्यालयः ஒரு நிமிஷம் மேடம். கந்தவ்யः. கந்தவ்யः. சீதாராமன் சார், வஸ்திராணி. ஷாலனியானி. ஓகே. காஞ்சனா மேடம், அசத்தியம். எஸ் மேடம். அசத்தியம். அசத்தியம் வந்து நான் வக்தவ்யமா மேடம். ஓகே, குட். ஓகே. சீதா லட்சுமி மேடம், பரோபகாரக. கரணீயக. கரெக்ட். ஓகே. பார்வதி சிவராமன் மேடம், கீதம். கீதம் காத்தவ்யம். ஓகே. கந்தஹ, பார்வதி ஹரிஹரன் மேடம். கந்தஹ ஆக்ராதவ்யஹ. ஆக்ராதவ்யஹ. தவ்யஹ. அக்ரா. மேடம், அந்த மீனிங் என்ன மேடம்? முகரப்படாதுமா, should be smelled. அந்த மாதிரி கிரா, ஜிக்ராமி சொல்லுவோம் இல்லையா? தாத்து, கிரா தாத்து. சரி. கிராங்கிற தாத்து தான் நம்ம ஜிக்ராமி, அகம் புஷ்பம் ஜிக்ராமி சொல்லுவோம்ல. ஆமா. ஓகே. புஷ்பத்தை முகருகிறேன், அந்த மாதிரி. ஓகே. உமா மேடம், ஜலம். ஜலம் பாத்தவ்யம். பாத்தவ்யம். So I think it is pretty easy. So இது மாதிரி எல்லா பிரத்தையும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் ஃபாலோயிங் கொடுப்பா, நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பார்த்துப்போம். ஓ மை காட், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐ ஃபர்காட் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஐ ஷுட் ஹவ் ஸ்டாப் த கிளாஸ் அட் 4:15. நான் டீச் பண்ணிட்டு சுத்தமா மறந்து போயிட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்க ஒன்று பண்ணுங்க. ஆல் ஆஃப் யூ டூ த டெஸ்ட். நோ ஐம் கிவிங் த டெஸ்ட். இப்போ அனுப்பிடுறேன் குரூப்ல. டைம்
இருக்கும் என்று நம்புகிறேன். I'm so sorry. I completely forgot. Hmm. 5 minutes la பண்ணிடலாம். Okay. 4:30 is the time. I want you to finish by 4:45. Maximum 4:45. வந்துருச்சமா எல்லாருக்கும் குரூப்ல? வந்துருச்சு மேடம். ஈஸியா ஓபன் ஆகும். நான் அப்படிதான் வச்சிருக்கேன். அத எனக்கு ஓபன் ஆகல, உனக்கு ஓபன் ஆகலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஓபன் ஆகும். அப்படிதான் வச்சிருக்கேன்.